நாகை அருகே சாலையோர குளத்தில் கார் பாய்ந்த நிலையில் அதிலிருந்தவர்கள் லேசான காயத்துடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், இந்த விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? விவரங்களை சொல்லுங்க. நாகப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய சங்கமங்கலம் பகுதியில ஒரு குளத்துல கோயம்புத்தூர்ல இருந்து வந்த ஒரு காரானது பாஞ்சு முழுவதுமா தண்ணீரை மூழ்கி இருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த கார்ல இருந்த குடும்பத்தினரை அங்க இருந்த பொதுமக்களும் மீட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில கோயம்புத்தூர்ல இருந்து சாய்பாபா காலனி பகுதியை சேர்ந்த டேவிட் ஜான்சன் என்பவர் குடும்பத்தோட நாகூருக்கு சுற்றுலாவுக்கு வராரு. வர வழியில தஞ்சாவூர் நாகை அந்த ஈசிஆர் பைபாஸ் சாலையில அதிவேகமாக வந்து கொண்டிருந்த போது திடீரென நாகையிலிருந்து திருவாரூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் வேகமாக வந்திருக்கிறார்கள். அப்பொழுது கட்டுப்பாட்டை இழந்த காரானது இளைஞர்கள் மீது மோதாமல் இருப்பதற்காக அவர்கள் அந்த குளத்தில் இறக்கியிருக்கிறார்கள். அதிவேகமாக அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சங்கமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் முழுவதுமாக மூழ்கியது. உடனடியாக அந்த காரில் இருந்த குடும்பத்தினர், குறிப்பாக ஜான்சன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் காருடைய அந்த கதவை வெளியே திறந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த குடும்ப 4 பேர் அந்த காரில் பயணித்த நிலையில் இருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் தற்போது ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். அதே போல இருசக்கர வாகனத்தில் நாகையிலிருந்து சென்ற அந்த 2 இளைஞர்களும் காயங்களுடன் ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த குளத்தில் மூழ்கிய அந்த காரை காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் கயிறு கட்டி மீட்கும் முயற்சியில் அந்த காரை வெளியே எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்தும் ஒரு அரை மணி நேரமாக அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்தை சரி செய்த நிலையில் தற்போது சீரான போக்குவரத்து நிலை வந்த நிலையில் நாகப்பட்டினம் அருகே கோயம்புத்தூர்ல இருந்து நாகூருக்கு சுற்றுலா வந்த ஒரு குடும்பத்தினர் கட்டுப்பாட்டை இழந்து குளத்தில் காரை மூழ்கி ஒரு விபத்து ஏற்பட்ட சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் குளத்தில் கார் மூழ்கினாலும் அவர்கள் பாதுகாப்புக்காக சிகிச்சைக்காக ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.